Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வைகை ஆற்றில் ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் தனியார் அறக்கட்டளை மேற்கொண்டு வந்த தூய்மை பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை வைகை ஆற்றில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக கடந்த 2024 ஆண்டு முதல் இந்த வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் சீமை கருவேலை மரங்களை அகற்றும் நடவடிக்கைகளை அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் குருசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று இந்த வைகை ஆற்றை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக அந்த கல்லூரி மாணவிகளை வைத்து விழிப்புணர்வு அந்த உறுதிமொழி எடுப்பதற்கான காலை நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. அது தொடர்பாக நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் அந்த செய்தியை நேரலை செய்திருந்தோம். இந்த நிலையில் பார்த்தோம் கடந்த 2024 ஆண்டு முதல் இந்த பகுதியில் அந்த மதுரை வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரை பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை அகற்றும் பணியில் அந்த தன்னார்வல அந்த பணியில் மேற்கொண்டிருந்த அந்த நட்சத்திர நண்பர்களுடைய அந்த அறக்கட்டளையினுடைய பணிகளை தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த நிறுவனர் அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் குருசாமி நம்மிடமே இருக்கிறார். சார், இப்ப பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன காரணத்தினால என்ன காரணம் சொல்லி உங்களோட பணி நிப்பாட்டிருக்காங்க, உடனடியாக இந்த ஜேசிபி இயந்திரங்களை வெளியில் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம் சார், என்ன உங்கள்ட்ட சொல்றாங்க? சார், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3 வருடங்களாக ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் 3 வருடங்களாக சீரமைப்பு பணியில் இருக்கிறோம். அது ஒரு பணி மட்டும் இல்ல, ஆகாய தாமரை, கருவேலை செடி, படித்துறைகள், அசுத்தங்களை எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் காலையில் நாங்கள் நேற்றே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி 1000 பேருக்கு அவேர்னஸ், விழிப்புணர்வு, மதுரை மக்களுக்கு விழிப்புணர்வு, வைகையில் குப்பை கழிவுகளை கலக்கக்கூடாது என்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை காலையில் ரத்து செய்து விட்டார்கள். ஓகே, அதை நாங்கள் காந்தி மியூசியத்தில் மாற்றிக்கிட்டோம். ஆனால் 4 ஜேசிபி 40 பேர் வேலை பார்க்குற இதை பொதுப்பணித்துறை காரணம் கேட்டதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். காலை 8 மணிக்கு வேலை ஆரம்பித்தோம். அனுமதி இல்லாமல் நான் எந்த பொருளையும் அடுத்தவங்க, நான் ஒரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன், நான் மதுரையில் பிறந்தவன், எனக்கும் சென்ஸ் இருக்கு. அனுமதி இல்லாமல் நான் கவர்மெண்ட் சொத்தை தொடுவேனா? தொடுறதுக்கு எனக்கு என்ன அறிவா இல்ல? அனுமதி இல்லாமல் 3 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் அனுமதியுடன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன். இந்த கடிதம் நீர்வளத்துறையோட கடிதம், இதுல காலக்கெடு எதுவும் கிடையாது. இந்த கடிதத்தை வைத்து தான் நான் பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் 3 வருடமாக. ஆனால் அவர்கள் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. காரணம் அனுமதி பெறவில்லை என்று இப்பவே நிறுத்தி ஆகணும்ட்டாங்க. நாளை கூட லெட்டர் வாங்கிட்டு கூட கொடுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் கூட லெட்டர் கொடுக்கலாம், இல்ல இப்போ 1 மணி நேரத்தில் கூட கொடுக்கலாம், இல்ல மத்தியானம் கொடுக்கலாம். சார், வலி எவ்வளவு சார் இருக்கும்? காலையில இருந்து வண்டி எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு காலையில இல்ல சார், 3 வருடம் சார் உழைப்பு. குறிப்பா தமிழக ஆளுநர் கடந்த 2ஆம் தேதி மதுரையில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த போது இந்த வைகையை பார்த்திருந்து வைகையை சீரமைக்கணும், பாதுகாக்கணும் சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில அதனால சில அந்த அரசியல் எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. அதனாலதான் இப்ப உங்களுக்கு இந்த தடுக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? எப்படிங்க சார்? சார், இதை அவருடைய கருத்து அவர் தெரிவித்திருக்காரு, ஆளுநருடைய கருத்தை தெரிவித்திருக்காரு. இப்ப இந்த சமயத்தில் இது நடக்குது என்றால் எனக்கு அதோட விஷயம் எனக்கு தெரியவில்லை. உண்மையில உள்ளுக்குள்ள இதை நம்ம தொடர்ந்து பணி செய்யணும் சார். இப்ப அவர்கள் யாரை தடுத்து நிறுத்தணும்? புதிதாக வந்த ஆட்களை தடுத்து நிறுத்தலாம். இப்ப நான் தொடர்ந்து பணிகள் செய்து கொண்டிருக்கேன். ஆளுநர் கருத்து இப்ப 1 வாரம் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆளுநர் மதுரைக்கு வந்தப்ப அவர் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்தப்ப வைகையை பார்த்து அவலத்தை சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அதன் பிறகு இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தா தான் நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் தடுத்து நிறுத்தலாம். இது நம்ம தொடர்ந்து 3 வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் கருத்துக்கும் இந்த வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறதுன்னு கேட்கிறேன். ஆளுநர் கருத்து வாங்க, இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்கு, ஆளுநருடைய கருத்துக்கும் என்னுடைய பணிக்கும் இது 3 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. போன ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சியிலிருந்து என்னுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா தமிழக ஆளுநர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைகையை பாதுகாக்கிறதுக்கான உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். அப்படி எடுக்க தவறும் பட்சத்தில் ஆளுநர் மலையை எடுக்கும், இல்லைன்னா இளைஞர்களும் முன்னெடுத்து இந்த பணிகளை மேற்கொள்ளுறாங்க. அது வரவேற்கத்தக்க கருத்து தானா? அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? சார், கட்டாயமா சார், யாருக்கும் எல்லாருக்குமே சுதந்திரம் உண்டு. நான் மதுரையில் பிறந்தவன், நான் என் கருத்து, மதுரை ஏன் இப்படி, வைகை ஆறு இப்படி கிடக்குறது, வைகை நதி ஏன் இப்படி இருக்கு, நான் வெளிநாட்டில் வேலை பார்த்தவன், ஊருக்கு போயிட்டு பார்த்தோன்னா என் வைகை நதியை பார்த்து நான் கொந்தளிச்சிருக்கிறேன். நான் கொந்தளிச்சு பார்த்து இந்த ஆறு சீரமைக்கணும்னு சொல்லி நான் சீரமைக்கிறேன். நான் இறங்கி வேலை பார்க்கிறேன். இது அவங்களுடைய கருத்து. இதை நீங்க ஆறு இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றது அது வரவேற்கிறது. ஒன்றும் தப்பு கிடையாது சார். அவர் சொல்றது, ஆளுநர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தவறுகள் எதுவுமே கிடையாது. வாங்க, கிளீன் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க, அரசாங்கத்துக்கிட்ட சொல்றங்க, இது அவேர்னஸ் பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணுங்க, சொல்றது இது ஒவ்வொருத்தருடைய. ஆளுநர் என்று மதுரைக்கு வரும்போது இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார்.
அவ்வளவுதான். இது வந்து யாரை எடுத்துட்டு சொன்னாலும் நம்ம வந்து வரவேற்கலாம். அது அரசாங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த இதை வந்து நீங்க வைகை சீக்கிரமாக இதை தூய்மை பணியில் இறங்குன்னு சொல்லி ஆளுநர் அறிக்கை விடலாம், அவருடைய கருத்தும் தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் என்னுடைய பணியை நிறுத்துறதுக்கு இதைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் எனக்கு தெரியவில்லை. இதை ஏன் நான் தொடர்ந்து சேவைகள் செய்து கொண்டிருக்கிறேன். பணி என்னுடைய பணி தொடர்ந்து பணி. இன்றைய நேற்று ஆரம்பித்த பணி இல்லை, இதோ லெட்டரோட ஆரம்பிச்சிருக்கிறேன் சார். கண்டிப்பாக விக்னேஷ், இந்த மதுரை வைகை ஆற்று இந்த தூய்மைப்படுத்தும் பணி என்பது தற்போது அந்த நட்சத்திர நண்பர்கள் அந்த அறக்கட்டளையினுடைய அந்த பணிகளை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த வைகையை சீரமைப்பதற்கான உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்று தன்னார்வ அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த வைகையை தூய்மைப்படுத்தும் பணிக்கு வருபவர்களையும் தடுக்கும் நடவடிக்கைகளில் பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபடக்கூடாது என்பது மதுரை மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.